ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா பனை ஓலையால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட் ஒன் பார்த்தது கன்னிப்பெட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் சொலவு வகைகளை சேர்ந்தது. இது வட்ட வடிவத்துலேயும் கிடைக்கிது, நம்ம பழைய காலத்து மாடலையும் கிடைக்கிது. சின்ன சைஸ்லேயும் இருக்குது, பெரிய சைஸ்லேயும் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வெரைட்டியாக இருக்குதுன்னு. இதைத்தான் நம்ம பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் போடும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது இந்த பொருட்கள் இருக்கும்போது அந்த பனவோல வாசம் அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த காற்றுக்கும் அந்த பனவோல வாசனையும் அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் நம்ம தாத்தா பாட்டிகள் யூஸ் பண்ணாங்க. இது பேர் தோண்டின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிணத்துல தண்ணி கோர்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாண வீடுகளில் குழம்பு கோரி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனவோலையால் செய்யப்பட்ட தொப்பி. இது காய்கறிகள் கூடைகள், அழகழகான பொருட்கள் கிடச்சி. இது நாங்கள் அப்டா மார்க்கெட்டில் தான் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.